வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் முக்கியமான பங்கு எஸ் பேங்க். எஸ் பேங்க் பங்கில் தற்போது ஏன் முதலீட்டாளர்களின் கவனம் அதிகரித்துள்ளது? குறிப்பாக ஜப்பானின் எஸ்எம்பிசி நிறுவனம் எஸ் பேங்கில் முக்கிய பங்குதாரராக மாறியிருப்பது இந்த வங்கியின் எதிர்காலத்திற்கு என்ன அர்த்தம்? அதோடு எஸ் பேங்கின் சமீபத்திய காலாண்டு முடிவுகள் எப்படி இருக்கின்றன? இந்த வீடியோவில் மிகவும் எளிமையாக பார்க்கலாம். முதலில் எஸ்எம்பிசி விஷயத்தை பார்ப்போம். எஸ்பிஐ எஸ் பேங்கில் வைத்திருந்த தனது பங்குகளில் ஒரு பகுதியை ஜப்பானின் சுமிடோமோ மிட்சுயி பேங்கிங் கார்ப்பரேஷன் அதாவது எஸ்எம்பிசிக்கு விற்றுள்ளது. இதனால் எஸ் பேங்கில் ஒரு பெரிய சர்வதேச வங்கியின் ஆதரவு கிடைத்துள்ளது. இது எஸ் பேங்கின் வளர்ச்சிக்கு எதிர்காலத்தில் முக்கியமானதாக இருக்கலாம். அடுத்ததாக எஸ் பேங்கின் சமீபத்திய காலாண்டு முடிவுகளை பார்ப்போம். 2026 ஜூன் காலாண்டில் எஸ் பேங்க் சுமார் 1071 கோடி ரூபாய் நிகர லாபம் பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது லாபத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்று சொல்லப்படும் என்ஐஏயிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. வங்கியின் லோன் குரோத்தும் அதிகரித்துள்ளது. அதனால் எஸ் பேங்கில் தற்போது பழைய பிரச்சனைகளிலிருந்து மெதுவாக வெளியே வந்து வளர்ச்சியை நோக்கி செல்கிறதா என்ற கேள்வி முதலீட்டாளர்களிடம் எழுந்துள்ளது. ஆனால் நண்பர்களே, ஒரு நிறுவனத்தின் லாபம் மட்டும் பார்த்து பங்குகளை வாங்கக்கூடாது. எஸ் பேங்கில் சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். முதலாவது என்பிஏ, வங்கியின் பேட் லோன்ஸ் தொடர்ந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவது, வங்கியின் லோன் குரோத் உண்மையான தரமான வளர்ச்சியா என்பதை கவனிக்க வேண்டும். மூன்றாவது, எஸ்எம்பிசியின் வருகை எஸ் பேங்கின் பிஸ்னஸ் மற்றும் ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை வரும் காலாண்டுகளில் பார்க்க வேண்டும். பங்கின் விலை தற்போது 22 ரூபாயிலிருந்து 23 ரூபாய் பகுதிக்கு அருகில் இருக்கிறது. மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து இந்த லெவல்ஸ் மாறக்கூடும். எனவே நண்பர்களே, எஸ் பேங்க் தற்போது டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியாக மாறுகிறதா என்பதை கவனிக்க வேண்டிய பங்காக இருக்கிறது. எஸ்எம்பிசி ஆதரவு, லாப வளர்ச்சி, லோன் குரோத் போன்றவை பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். அதே நேரத்தில் என்பிஏ வேல்யூவேஷன் மற்றும் எதிர்கால செயல்பாடு போன்ற ரிஸ்க்குகளையும் மறந்துவிடக்கூடாது. எனவே உடனடியாக பங்குகளை வாங்குவது அல்லது விற்பது என்று முடிவு செய்வதற்கு முன்பு உங்கள் சொந்த ஆய்வை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.